வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தமிழக முதலமைச்சர் வழங்கிய உறுதிமொழி. கேப்பாபுலவு மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி 12வது நாளாக தொடரும் போராட்டம். இராணுவ முகாமுக்கு முன்பாக போராட்டம். சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சந்தித்த இலங்கை தமிழரசியல் பிரதிநிதிகள். நாவாந்துறை இராணுவ முகாம் முன்பாக பயங்கரம். வீட்டுக்குள் புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல், 3 படுகாயம். பல மாவட்டங்களுக்கு வானிலை மையத்தின் அம்பர் எச்சரிக்கை. இலங்கையில் வேலையின்மை விகிதத்தில் வீழ்ச்சி, வெளியானது தகவல். நகுலீஸ்வரத்தில் 4 கிலோ வெள்ளி திருட்டு, 2 கைது. இரத்த களரியான பிறந்தநாள் விழா, வாக்குவாதமுற்றி சகோதரன் வெட்டி கொலை. தடுப்பு காவலில் இருந்தவாறு காணொலி அழைப்புகளை மேற்கொண்ட ஹரகட்டா, வெளிவரும் அதிர்ச்சி தகவல். ஈக்கள் மொய்க்கும் சூழலில் உணவு தயாரிப்பு. மன்னாரில் உணவகம் மீது நடவடிக்கை. கச்சதீவு உற்சவத்தில் சுகாதார விதிமீறல், உணவக உரிமையாளருக்கு அபராதம், ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. சுதந்திர தினத்தன்று அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நாடுவதற்கு ஆதரவளிப்பதில் தமிழகத்துக்கு ஒரு கடமை உள்ளதாக குறிப்பிட்ட தமிழக முதலமைச்சர் விஜய், பொறுப்பு குரல் விடயத்தில் அடுத்த கட்டமாக எவ்வாறு செயற்படலாம் என்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் 7 பிரதிநிதிகள் குழு நேற்று முன்தினம் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்து கலந்துரையாடிய பொழுது இந்த விடயம் வெளிப்படுத்த இலங்கை தமிழக கடற்றொழிலாளர் விவகாரத்துக்கு முன்னுரிமை அளித்து ஒரே முறையில் கையாள்வதற்காகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளின் தேவைப்பாடுகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்ய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகளிடம் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாபுலவு மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்றைய தினம் 12வது நாளை எட்டிய நிலையில் இராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாபுலவு பகுதியில் தமது பூர்வீக காணிகளை மீள பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத காரணத்தால் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை கேப்பாபுலவு இராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பேரணியாக சென்று தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலுக்கு முன்பாக நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழர்களை சூறையாடி ராணுவ முகாம்களையும் ராணுவத்துக்கு தேவையான பல விடயங்களை இந்த மண்ணில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இந்த கேப்பாபுலவு மண் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த வரலாற்று மண்ணை மீட்டெடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த பூர்வீக நிலம் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த நிலம் ஒப்படைக்கப்படும் வரை நாங்கள் போராடுவதற்காகத்தான் நிலங்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அனுரா மட்டுமல்ல, இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகமாக அந்த பௌத்த ஆட்சிபடம் இருக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த நிலங்களை விடுவதற்கு தயாராக இருக்கவில்லை. அவர்களுடைய சிந்தனை தேர்தல் காலத்தில் மட்டும் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே, அவர்கள் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இவ்வாறான பசப்பு வார்த்தைகளை சொல்லி தாங்கள் நிலங்களை விடுகின்றோம், மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று சொல்லி சென்றார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன எதையும் செய்யவில்லை. இனி வருகின்ற எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் இந்த நிலங்களை விடப் போவதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக போராடி அழுத்தம் கொடுக்காத வரை இந்த நிலங்கள் தொடர்ச்சியாக இந்த இராணுவத்தினுடைய பிடியிலே இந்த மக்களிடம் வழங்கப்படாமல் இருக்கும். ஆகவே இன்றைய தினம் போல தொடர்ச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் வெளியே கொண்டு வரணும். இதற்கு முழு பங்களிப்பு இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள். தமிழர் தாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த விடயங்கள் தொடர்பாக கணிசமாக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தற்போது குரல் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இதனுடைய வீரியம் எங்களை பொறுத்தவரை போதாது. தொடர்ச்சியாக வடகிழக்கிலே தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழர்களுடைய நில அடையாளங்களுடன் இந்த பாராளுமன்றம் சென்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மக்களுக்காக போராட வேண்டும், மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த கேப்பாபுலவு நிலம் நிச்சயமாக இந்த பூர்வீக நிலம் அந்த மக்களுக்கு சொந்தமாகும். அந்த நிலம் சொந்தமாகும் வரை நாங்களும் தொடர்ச்சியாக இந்த மக்களோடு இணைந்து போராட தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை இந்த வரலாற்று பெருநிலம் கேப்பாபுலவு மண்ணில் சொல்லுகின்றோம். நன்றி. சிங்கள பேரினவாத அரசினால் தமிழினத்தையும் தமிழ் தேசத்தையும் அழிக்கின்ற செயற்பாட்டில் குறிக்கோளோடு தொடர்ந்து வருகின்ற சிங்கள அரசுகள் செயற்பட்டு வருகின்ற என்பதனை யதார்த்தமான உண்மை. எனவே
இந்த சிங்கள பேரினவாத அரசிடமிருந்து நாம் எதையும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. ஆகவே நாம் அனைத்து மக்களும் ஆங்காங்கே தனித்தனியாக நின்று போராட்டங்களை செய்யாது சர்வதேசத்தின் செவிப்பறைக்கு செல்லக்கூடியவாறு எமது எழுச்சியை மிகவும் பெருமளவிலான முறையில் எமது எழுச்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த முன்னெடுப்பினூடாகத்தான் எமது நிலங்களோ எமது தேசமோ எமது மக்களோ பாதுகாக்கப்படுவர் என்பதை நான் ஆணித்தரமாக கூறி யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் இராணுவ முகாம் முன்பாக அமைந்துள்ள வீடொன்றில் இன்று காலை இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தோர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு யாழ் புதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிளிநொச்சி நாச்சிக்குடா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகப்படும் சிலர் பட்டா வாகனத்தில் வந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சம்பவத்துக்கு பின் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் அவர்களை கைது செய்ய விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மத்திய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் இரத்தினபுரி, அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அம்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று காலை 11 மணிக்கு விடுத்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரமான தென்மேற்கு பருவமழை நிலவி வருவதால் மத்திய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் இரத்தினபுரி, அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் வேலையின்மை விகிதம் 2026ஆம் ஆண்டின் முதலாவது காலாண்டில் 3.7% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்ட புதிய தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டின் இதே காலாண்டில் இந்த விகிதம் 3.8% காணப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது 49.7%லிருந்து 49.2% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீரிமலை நகுலீஸ்வரத்தில் 4 கிலோ வெள்ளி திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இதுகுறித்து காங்கேசன்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இருவரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைக்கு பின்னர் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா கடவத்து இகல பியன்வில பகுதியில் பிறந்தநாள் விழாவின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி 54 வயதுடைய நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கடவத்த பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். ஆரம்பகட்ட விசாரணையின்படி தன்னுடைய சகோதரரின் பிறந்தநாளின் விழாவின் போது கலந்து கொண்டதில் ஏற்பட்ட முரண்பாடு தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து குறித்த நபர் மீது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்ய மேலதிக விசாரணைகளை கடவத்த போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கரகட்டா என்று அழைக்கப்படும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான நதுன் சிந்தக விக்ரமரத்தின தடுப்பு காவலில் இருந்த காலத்தில் காணொலி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. ஹரகட்டாவுக்கு எதிரான வழக்கு விசாரணையில் அழுத்தம் பிரிவிக்கவும் செல்வாக்கு செலுத்தவும் அவருக்கு தடுப்பு காவலில் விசேட சலுகை வழங்கவும் பெருமளவு பணம் கைமாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து காவலில் வைக்கப்பட்ட போது அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு அச்சத்தை தோற்றுவித்து ஒரு சிலர் பாரியளவு நிதி ஆதாயம் பெறுவதற்காக பயன்படுத்திக் கொண்டுள்ளமை தொடர்பில் தகவல்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் நகர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல வர்த்தகம் ஒன்றில் உணவகத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுகாதார பரிசோதனையில் பல்வேறு பாரிய சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதையடுத்து குறித்த உணவகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. மன்னார் நகரசபை மற்றும் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்டுள்ள இந்த விசேட சோதனையின் போது உணவகத்தில் சுகாதாரமற்ற நிலைமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பரிசோதனையில் ஈக்கள் மொய்க்கும் அசுத்தமான சூழலில் உணவு தயாரிக்கப்பட்டமை, மிகவும் சுகாதாரமற்ற சூழலில் சமையல் இடம்பெற்றமை ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. கூடுதலாக கெட்டுப்போன காய்கறிகள் உணவு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டமையும் கோழிக்கழிவுகளால் மாசடைந்த முட்டைகள் சேர்க்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது.
கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த உற்சவத்தின் போது சுகாதார விதிமுறைகளை மீறி உணவக நடத்திய உரிமையாளருக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் 24,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளதோடு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த உற்சவம் கடந்த பிப்ரவரி 26, 27 தேதிகளில் இடம்பெற்றது. உற்சவத்தின் போது செயல்பட்ட உணவு விற்பனை நிலையங்கள் நெடுந்தீவு பொதுச் சுகாதார பரிசோதகர் ஜெனட் ஜோன்சன் தலைமையில் பரிசோதிக்கப்பட்டது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளையைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான உணவகம் சுகாதாரமற்ற முறையில் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. தேனி தயாரிக்கும் பகுதி சுகாதாரமற்ற நிலையில் காணப்பட்டதோடு உணவு பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முரணான பழங்கள் விற்பனை செய்யப்பட்டதோடு உணவை கையாளும் பணியாளர்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் 4 சிறுவர்கள் உள்ளிட்ட குறைந்தது 8 பேர் காயமடைந்தனர். குறித்த சம்பவம் நியூயார்க் கோனி தீவில் நேற்று இரவு இடம்பெற்றது. காயமடைந்த 8 பேரும் அவசர மருத்துவ குழுவினரால் மேலதிக சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதில் காயமடைந்த 8வது நபரான 21 வயதுடைய யுவதி ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் கூற்றுப்படி புரூக்ளினில் அமெரிக்க சுதந்திர தினமான ஜூலை 4ஆம் தேதி நள்ளிரவு வானவேடிக்கை கொண்டாட்டங்களின் போது இரவு 10:35 மணிகளில் இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.